மனிதனை சோதிப்பதற்காக கலப்பு விந்துத்துளிலிருந்து அவனை நாம் படைத்தோம். அவனை செவ்வியுறுவோனாகவும் பார்ப்போனாகவும் ஆக்கினோம். குர்ஆன் 76:2. விந்து துளியில் உள்ள ஒரு உயிரினவிலிருந்து மனிதனை படைத்ததாகவும் அது கலப்பு விந்து துளி எனவும் இந்த வசனத்தில் 76:2 இறைவன் கூறுகிறான். ஆணிடமிருந்து வெளிப்படும் உயிரணு பெண்ணிடமிருந்து வெளிப்படுகின்ற சினை முட்டையுடன் இரண்டர கலந்து பிறகுதான் அது பெண்ணின் கருவறைக்கு சென்று மனிதனாக உருவாகிறது. மனித உற்பத்தியில் ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் கலந்தாக வேண்டும் என்ற அறிவியல் உண்மை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே கலப்பு விந்து துளி என கூறி இது இறைவனின் வார்த்தை தான் என்பதை திருக்குர்ஆன் நிரூபிக்கிறது. இந்த உயிரணுக்களை பாதுகாப்பாக சுமந்து வருவதற்கு சில திரவங்களும் உற்பத்தியாகும். மீன்கள் உயிர் வாழ்வதற்கு நீர் எவ்வாறு அவசியமோ அதுபோல் இந்த உயிரணுக்கள் வாழ்வதற்கும் சில திரவங்கள் அவசியமாகும். அவைகளை பின்வருமாறு மருத்துவ அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃப்ரக்டோஸ், பைரோபாஸ்பேட், அஸ்கார்பிக் அமிலம், புரோஸ்டோக்ளாண்டின்ஸ். இந்த வகை திரவங்கள் சுமார் 60% வரை இருக்கும். சிட்ரிக் அமிலம், கொலஸ்ட்ரால், ஜிங்க் பாஸ்பேட், ஆசிட் பாஸ்பேட், பைகார்பனேட், ஹைட்ரோரினிக் அமிலம். இந்த வகை திரவங்கள் சுமார் 20% வரை இருக்கும். ஆண்ட்ரோஜன், எஸ்ட்ரோஜன், குளுட்டாமிக் ஆசிட், இனோசிட்டாஸ், இன்ஹிபின், புரதம். இந்த திரவங்களும் உயிரணுக்களும் சேர்ந்து 20% இருக்கும். இந்த உயிரணுக்கள் திரவங்கள் சேர்ந்த மொத்தத்திற்கு பெயர்தான் விந்து அல்லது இந்திரியம் என்று கூறுகிறோம். இதனை இறைவன் குர்ஆனின் மாவு என்றும் மஹீன் என்றும் குறிப்பிட்டிருப்பதை பின்வரும் வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கிறோம். அற்ப நீரிலிருந்து வடிகட்டி எடுக்கப்பட்ட மூலத்தில் நுத்ஃபா மனிதனின் சந்ததிகளை உண்டாக்கினான். அல் குர்ஆன் 32:8. அற்பமான நீரிலிருந்து உங்களை நான் படைக்கவில்லையா? அல் குர்ஆன் 72:20. ஹலக்மின் மா தாஃபிகின் குதித்து வெளிவரும் நீரிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். அல் குர்ஆன் 86:6. கர்ப்பத்தில் செலுத்தப்படும் விந்துவின் மணியில் உள்ள ஒரு நுத்ஃபாவாக அவன் இருக்கவில்லையா? அல் குர்ஆன் 75:37. மேற்கூறப்பட்ட முதல் 3 வசனங்களில் விந்துவின் மொத்தத்திற்கு மாவு என்ற வார்த்தை 4வது வசனத்தில் மஹீன் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் அரபு இலக்கணத்தின்படி பார்க்க போனால் இந்த 2 வார்த்தைகளையும் நம்ம இன்றைய உள்ள அறிவியல் உலகத்தோடு நம்ம ஒத்து பார்க்கும்போது ரெண்டுமே சரியாக போய் பொருந்தி வருது பாருங்கள். இந்த நுத்ஃபா, மாஹீன் இப்படி என்னென்ன வார்த்தைகள்லாம் இந்த விந்துவுக்கு இறைவன் அந்தந்த ஸ்டேஜில் பொறுத்துறானோ அத்தனை இன்றைய நவீன உலகம் எப்படி கண்டுபிடிச்சிருக்குதோ, மருத்துவ உலகம் எப்படி கண்டுபிடிச்சிருக்குதோ அதற்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் பொருந்தி போகுது இந்த குர்ஆனி வசனங்கள்லாம். இதெல்லாம் நமக்கு ஆச்சரியப்படுறோம். ஆனால் நுத்ஃபா என்ற வார்த்தைக்கு விந்து என்று பொருள் கொள்வதை விட விந்துவில் உள்ள உயிரணு என்று அர்த்தம் கொள்வது குர்ஆனுடைய வசனங்களுடன் மிகவும் பொருந்தி வருகிறது. இந்த அர்த்தத்தை அந்த வார்த்தைக்கு கொடுத்து பொருள் விளங்கும் போது அல்லாஹ் எவ்வளவு ஆழமாக இந்த விஞ்ஞான செய்தியை சொல்லியிருக்கிறான் என்பதும் நமக்கு தெரிய வரும். நுத்ஃபா என்பதற்கு உயிரணு என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பது பின்வரும் வசனங்களில் சான்றாக உள்ளன. அந்த வசனங்களை ஆய்வு செய்யும் முன்பு இன்றைய மருத்துவ அறிவியலில் இந்த உயிரணு குறித்து என்ன முடிவுக்கு வந்துள்ளது என்ற செய்தியை தெரிந்து கொள்வோம். கர்ப்பப்பையை நோக்கி செலுத்தப்படும் இந்திரியம் அனைத்தும் கர்ப்பப்பையை சென்று அடைவதில்லை. மாறாக ஒரே ஒரு உயிரணு மட்டும்தான் பெண் கருமுட்டையுடன் சேர்ந்து பல மாற்ற நிலைகளுக்கு உள்ளாகி மனித உருவம் பெற்று குழந்தையாக பிறக்கிறது. கர்ப்பத்தில் செலுத்தப்படும் விந்துவில் உள்ள ஒரு நுத்ஃபாவாக அவன் இருக்கவில்லையா? அல் குர்ஆன் 75:37. இந்த வசனத்தில் கர்ப்பப்பையில் செலுத்தப்படும் இந்திரியத்தில் உள்ள நுத்ஃபாவாக ஆகியிருக்கவில்லையா என்று இறைவன் வினவுகிறான். இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள நுத்ஃபா என்ற வார்த்தைக்கு இந்திரிய துளி என்று பொருள் கொடுப்பதை விட உயிரணு என்ற பொருள் கொடுப்பது இந்த தொடருக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. அதாவது இந்திரியத்தின் ஒரு துளியாக அவன் இருக்கவில்லையா என்று பொருள் கொடுப்பதை விட இந்திரியத்தில் அவன் ஒரு உயிரணுவாக இருக்கவில்லையா என்ற பொருள் கொடுத்து இந்த வசனத்தை வாசிக்கும்போது மிக பொருத்தமாக உள்ளது. பின்னர் அதற்கென உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்தில் கர்ப்பப்பையில் அவனை நுத்ஃபாவாக ஆக்கினோம். குர்ஆன்
23:13. இதற்கு முந்தைய வசனத்தில் முதல் மனிதரை களிமண்ணில் மூலச்சத்திலிருந்து படைத்தோம் என்ற செய்தியை கூறிவிட்டு அதற்கு பிறகு இந்த வசனத்தை கூறியுள்ளான் இறைவன். மூலச்சத்திலிருந்து படைக்கப்பட்டாரோ அதுபோல அவரது சந்ததிகளை அற்பமான நீரின் மூலப்பொருளிலிருந்து தான் படைத்தேன் என்று உணர்த்துவதற்காக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கலாம். இதையே 32வது அத்தியாயம் 8வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். அற்ப நீரிலிருந்து வடிகட்டி எடுக்கப்பட்ட மூலத்திலிருந்து மனிதனை சந்ததிகளை உண்டாக்கினான். அல்குர்ஆன் 32:8. அந்த மூலம்தான் உயிரணு. அதனை கலாலத் என்ற 32வது அத்தியாயம் 8வது வசனத்திலும் நுத்ஃபா என்று மேற்குறிப்பிட்ட வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள நுத்ஃபா என்ற வார்த்தைக்கு உயிரணு என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்வதற்கு காரணம், நுத்ஃபாவை பாதுகாப்பான கர்ப்பப்பையில் ஆக்கியதாக இறைவன் கூறுகிறான். கர்ப்பப்பையில் ஆக்கப்படுவது ஒரு துளி இந்திரியம் அல்ல, அதில் உள்ள ஒரு உயிரணுதான் என்பது அறிவியல் உலகில் ஐயத்திற்கிடமின்றி தெளிவாக நிரூபணம் செய்யப்பட்ட விஷயமாகும். அறிவியலுக்கு எதிரான கருத்தை குர்ஆன் ஒருபோதும் முன்வைக்காது. எனவே இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள நுத்ஃபா என்ற வார்த்தைக்கு உயிரணு என்று பொருள் கொள்வதே சரியானதாகும். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்தெந்த இடத்துல அந்த வார்த்தைகள் பொருத்தப்படுமோ அந்த வார்த்தைகள் இறைவன் பொருத்தி இருக்கிறான். ஒரு விந்துங்கிறதுக்கே இத்தனை 4-5 வார்த்தைகள் அரபியில் இருக்குது. அதெல்லாம் எந்தெந்த இடங்களில் பொருத்தப்படுமோ அந்தந்த இடங்களில் இறைவன் பொருத்திருக்கிறத பார்த்தா இவையெல்லாம் நபிகள் நாயகம் தங்களுடைய கற்பனையில் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள், அறிவியல் பற்றி அதிகமான தெரியாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதரிடமிருந்து வரக்கூடிய வார்த்தை அவருடைய சொந்த வார்த்தை அல்லது இறைவனின் வார்த்தை தான்ங்கிறது உலக முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். இது மற்றவர்கள் நம்புகிறாங்களோ இல்லையோ, உலக முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். அதற்காக தான் இந்த பதிவை நம்ம போட்டோம். இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் ஏன் இந்த குர்ஆனை இந்த அளவு கொண்டாடுறாங்கன்னாக்க இது மாதிரியான காரணங்கள் தான்.